அனைவரும் ஆனந்தமாக வாழ்க. ஒரு சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தன்னை பெரிய அறிவாளி, தன்னை பெரிய அழகன், என்னோட புத்திசாலி யாரும் இல்லைன்னு சொல்லுவான். இப்போ கூட பாருங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இசையில் சிறந்த தமிழ்நாடு, ஒழுக்கத்தில் சிறந்த தமிழ்நாடு, இப்படி தமிழ்நாடை பற்றி பெருமையெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக அந்த நாடு பெருமையாக இருக்கா? தன்னை அறிவாளி என்று சொல்கின்றவன் அறிவாளியாக இருக்கானா? மக்கள் வேணா எதை வேணாலும் நம்பிடுவாங்க. ஆனால் அவருக்கு தெரியும் நாம் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு. நான் கூட பாடுறேன், பேசுகிறேன், எல்லாம் பண்ணுறேன், பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும். நான் அறிவாளியா இல்லைன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? இதை தான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் 293வது திருக்குறளில். என்ன சொல்றார்? தன்னஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஒருவன் கடவுள் கூட பயப்படும், அவன் நெஞ்சுக்கு நேர்மையாக நீதியாக இருக்க வேண்டும். நெஞ்சுக்கு நீதின்னு சொல்றாங்க இல்லையா? அவரவர் நெஞ்சுக்கு நீதியாக இருந்தாலே போதும், அவன் இறைவனை அடைய முடியும். நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், உன் மனசாட்சிக்கு பயந்தால் போதும், உன் வாழ்க்கை ஆனந்தமாக வெற்றிகரமாக இருக்கும்.